அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, வணக்கம். நீங்கள் கேட்கவிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் இன்றைய இறைவார்த்தையும் மறையுரையும். பொதுக்காலம் 33ஆம் ஞாயிறு. திருப்பலி முன்னுரை. இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய இறைவாக்கு வழிபாடு வாழ்வின் மறுபக்கத்தை நமக்கு கண்டுணர அழைக்கின்றது. இன்றைய வாசகங்கள் வாழ்வின் முடிவை பற்றி பேசுகின்றது. வாழ்விற்கு முடிவு கிடையாது, மறுபக்கம் தான் உண்டு. வாழ்வின் மறுபக்கத்தை எப்படி காண்பது? இன்றைய முதல் வாசகத்தில் மலாக்கி 4:1-2 வசனங்கள் படி 2 பகுதிகளாக அமைந்துள்ளது. முதல் பகுதியில் கடவுள் ஆணவக்காரரை அழிக்கும் நிகழ்வை எடுத்துரைக்கிறார். மலாக்கி நெருப்பு என்ற உருவகத்தை கையாளும் இறைவாக்கினர். ஆணவக்காரர் அனைவரும் அந்த நெருப்புக்குள் தூக்கி எறியப்படுவர் என்று எச்சரிக்கிறார். அவர்கள் வேர்களோடும் கிளைகளோடும் எரிக்கப்படுவர், அதாவது அவர்களில் ஒன்றும் மிஞ்சாது. 2வது பகுதியில் கடவுளின் பெயருக்கு அஞ்சி நடப்பவர்கள் பெரும் பரிசை பற்றி சொல்லுகிறார் இறைவாக்கினர். நீதியின் கதிரவன் எழுவான், வாழ்வில் எல்லாம் ஒன்றுதான். ஒரு பக்கம் அழிவு என்றால் மறுபக்கம் நலம், ஒரு பக்கம் தீமை என்றால் மறுபக்கம் நன்மை. இரண்டையும் எடுத்துக்கொள்ளும் பக்குவம்தான் தேவை. இன்றைய நற்செய்தி வாசக பகுதியில் வரப்போகும் தீங்கை முன்னுரைக்கின்ற இயேசு அதை எதிர்கொள்ள தன் சீடர்களை தயாராக்குகின்றார். முதல் வாசக முன்னுரை. இறைவாக்கினர் மலாக்கி எழுதிய நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனம் 1-2 முடிய. ஆண்டவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்றும், அவருக்கு அஞ்சி அவர் காட்டும் வழியில் நடப்போருக்கு ஆண்டவரின் அருளும் நலன்களும் உண்டு என்றும் எடுத்துரைக்கும் இம்முதல் வாசகத்தை செவிசாய்ப்போம். 2025 நவம்பர் மாதம் 16ஆம் தேதி. புதுக்காலம் 33ஆம் வாரம், ஞாயிற்றுக்கிழமை. முதல் வாசகம். உங்கள் மேல் நீதியின் கதிரவன் எழுவான். இறைவாக்கினர் மலாக்கி நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 1-2. இதோ சூளையைப் போல் எரியும் அந்த நாள் வருகின்றது. அப்போது ஆணவக்காரர், கொடுமை செய்வோர் அனைவரும் அதனுள் போடப்பட்ட சருகாவர். வரப்போகும் அந்த நாள் அவர்களுடைய வேரையோ கிளையையோ விட்டு வைக்காது, முற்றிலும் சுட்டரித்துவிடும் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆனால் என் பெயருக்கு அஞ்சி நடக்கின்ற உங்கள் மேல் நீதியின் கதிரவன் எழுவான். அவருடைய இறக்கைகளில் நலம் தரும் மருந்து இருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. மக்களினங்களை ஆண்டவர் நேர்மையுடன் ஆட்சி செய்வார். யாழினை மீட்டி ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள். யாழினை மீட்டி இனிய குரலில் அவரை வாழ்த்தி பாடுங்கள். ஆண்டவராகிய அரசரின் முன்னே எக்காலம் முழங்கி கொம்பினை ஊதி ஆர்ப்பரித்து பாடுங்கள். பல்லவி. மக்களினங்களை ஆண்டவர் நேர்மையுடன் ஆட்சி செய்வார். கடலும் அதில் நிறைந்தவையும் உலகும் அதில் உறைபவையும் முழங்கிடுக. ஆறுகளே கை கொட்டுங்கள், மலைகளே ஒன்று கூடுங்கள். பல்லவி. மக்களினங்களை ஆண்டவர் நேர்மையுடன் ஆட்சி செய்வார். ஆண்டவர் முன்னிலையில் மகிழ்ந்து பாடுங்கள், ஏனெனில் அவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார். பூவுலகை நீதியுடன் ஆண்டிடுவார். மக்களினங்களை நேர்மையுடன் ஆட்சி செய்வார். பல்லவி. மக்களினங்களை ஆண்டவர் நேர்மையுடன் ஆட்சி செய்வார். 2ஆம் வாசக முன்னுரை. புனித பவுல் அடியார் கடவுள் கொடையாக கொடுத்த இந்த வாழ்வை மனிதர்களாகிய நாம் எவ்வாறு கட்டமைத்துக் கொள்ள வேண்டும் என்பது பற்றி கூறும் இவ்விரண்டாம் வாசகத்திற்கு கவனமுடன் செவிசாய்ப்போம். 2ஆம் வாசகம். உழைக்க மனம் இல்லாத எவரும் உண்ணலாகாது. திருத்துதர் பவுல்
தெசலோனிக்கருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 7 முதல் 12 முடிய. சகோதரர் சகோதரிகளே, எங்களைப் போல் ஒழுகுவது எப்படி என்பது உங்களுக்கே தெரியும். ஏனெனில் உங்களிடையே இருந்தபோது நாங்கள் சோம்பித் திரியவில்லை, எவரிடமும் இலவசமாக நாங்கள் உணவருந்தவில்லை. மாறாக உங்களுள் எவருக்கும் சுமையாயிராதபடி ராப்பகலாய் பாடுபட்டு உழைத்தோம். எங்களுக்கு வேண்டியதை பெற உரிமை இல்லை என்பதால் அல்ல, மாறாக நீங்களும் எங்களைப் போல நடப்பதற்காக உங்களுக்கு முன்மாதிரி காட்டவே இவ்வாறு செய்தோம். உழைக்க மனம் இல்லாத எவரும் உண்ணலாகாது என்று நாங்கள் உங்களிடையே இருந்த போதே உங்களுக்கு கட்டளை கொடுத்திருந்தோம். உங்களுள் சிலர் எந்த வேலையும் செய்யாமல் சோம்பரிகளாக சுற்றித் திரிந்து பிறர் வேலையில் தலையிடுவதாக கேள்விப்படுகின்றோம். இத்தகையோர் ஒழுங்காக தங்கள் வேலையை செய்து தாங்கள் உண்ணும் உணவுக்காக உழைக்க வேண்டும் என ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் கட்டளையிட்டு அறிவுறுத்துகிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலுயா, அல்லேலுயா. நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. அல்லேலுயா. நற்செய்தி முன்னுரை. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறைவசனம் 5-19 முடிய. நானே உங்களுக்கு நாவன்மையையும் ஞானத்தையும் கொடுப்பேன் என்றும் உங்கள் தலைமொழி ஒன்று கூட விழாது என்றும் நேர்முகமாக நம்பிக்கை தருகின்றார். இதுதான் இயேசு காட்டுகின்ற வாழ்வின் மறுபக்கம். வாழ்வின் ஒரு பக்கம் துன்பமும் போராட்டமும் என்றால், மறுபக்கம் துன்பமும் அமைதியும் உறுதியாக இருக்கும் என்று கூறும் நற்செய்தியை கவனமுடன் கேட்போம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, வணக்கம். அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். நீங்கள் கேட்கவிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். 2025 நவம்பர் 16ஆம் தேதி, பொதுக்காலம், 33ஆம் வாரம், ஞாயிற்றுக்கிழமை. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறைவாக்குகள் 5 தொடங்கி 19 முடிய. அக்காலத்தில் கோவிலை பற்றி சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். கவின்மிகு கற்களாலும் நேர்ச்சை பொருட்களாலும் கோவில் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். இயேசு, இவற்றையெல்லாம் பார்க்கிறீர்கள் அல்லவா? ஒரு காலம் வரும், அப்போது கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும் என்றார். அவர்கள் இயேசுவிடம், போதகரே, நீர் கூறியவை எப்போது நிகழும்? இவை நிகழப்போகும் காலத்திற்கான அறிகுறி என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். ஏனெனில் பலர் என் பெயரை வைத்து கொண்டு வந்து நானே அவர் என்றும் காலம் நெருங்கி வந்துவிட்டது என்றும் கூறுவார்கள். அவர்கள் பின்னே போகாதீர்கள். ஆனால் போர் முழக்கங்களையும் குழப்பங்களையும் பற்றி கேள்விப்படும் போது திகிலுறாதீர்கள். ஏனெனில் இவை முதலில் நிகழத்தான் வேண்டும், ஆனால் உடனே முடிவு வராது என்றார். மேலும் அவர் அவர்களிடம் தொடர்ந்து கூறியது, நாட்டை எதிர்த்து நாடும், அரசை எதிர்த்து அரசும் எழும். பெரிய நிலநடுக்கங்களும் பல இடங்களில் பஞ்சமும் கொள்ளை நோயும் ஏற்படும். அச்சுறுத்தக்கூடிய பெரிய அடையாளங்களும் வானில் தோன்றும். இவை அனைத்தும் நடந்தேறும் முன் அவர்கள் உங்களை பிடித்து துன்புறுத்துவார்கள். தொழுகை கூடங்களுக்கு கொண்டு செல்வார்கள், சிறையில் அடைப்பார்கள். என் பெயரின் பொருட்டு அரசரிடமும் ஆளுநரிடமும் இழுத்து செல்வார்கள். எனக்கு சான்று பகர இவை உங்களுக்கு வாய்ப்பளிக்கும். அப்போது என்ன பதில் அளிப்பது என முன்னதாகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இதை உங்கள் உள்ளத்தில் வைத்து கொள்ளுங்கள். ஏனெனில் நானே உங்களுக்கு நாவன்மையையும் ஞானத்தையும் கொடுப்பேன். உங்கள் எதிரில் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் முடியாது. ஆனால் உங்கள் பெற்றோரும் சகோதர சகோதரிகளும் உறவினர்களும் நண்பர்களும் உங்களை காட்டிக் கொடுப்பார்கள். உங்களுள் சிலர் கொள்வார்கள். என் பெயரின் பொருட்டு
எல்லாரும் உங்களை வெறுப்பார்கள். இருப்பினும் உங்கள் தலைமுடி ஒன்று கூட விழவே விழாது. நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்து கொள்ளுங்கள் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியில் நம்மை ஆண்டவர் அக்காலத்தின் அறிகுறிகள், துன்பங்களின் நிஜம் மற்றும் விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் பெருமதியை பற்றி நம்மை ஆழமாக சிந்திக்க அழைக்கிறார். கோவிலின் அழகை பார்த்து மகிழ்ந்தவர்களிடம் இயேசு ஒரு நாளில் அவை அனைத்தும் இடிக்கப்படும் என்று கூறுகிறார். மனிதனால் கட்டப்பட்ட எந்த கட்டிடமும், எந்த ஆட்சியும், எந்த சாதனையும் நிரந்தரமல்ல என்பதை இயேசு நமக்கு நினைவூட்டுகிறார். நாம் பெருமையாக கட்டி எழுப்பும் உலகியலானவை எல்லாம் அழிந்து போகும். ஆனால் நாம் கடவுளோடு கட்டி எழுப்பும் உறவு ஒரு நாளும் அழியவே அழியாது. அது என்றும் நிலைத்திருக்கும் என்ற உண்மையை நமக்கு இயேசு ஆண்டவர் கற்பிக்கின்றார். அடுத்து சீடர்கள் இவை எப்போது என்று கேட்கும்போது நம் ஆண்டவர் நேரத்தை வெளிப்படுத்தாமல் விசுவாசம்தான் முக்கியம் என்று சுட்டி காட்டுகிறார். நம்மை ஏமாற்றக்கூடிய குரல்கள் பல காலங்களிலும் எழும். நானே அவர், காலம் வந்துவிட்டது என்று. ஆனால் நாம் ஏமாறாதவாறு கவனமுடன் இருக்க வேண்டும் என்று நம்மை நம் ஆண்டவர் எச்சரிக்கிறார். போர், குழப்பம், பஞ்சம், நோய், இயற்கை பேரழிவுகள் இவை மனிதர்களை அச்சுறுத்தும் நிகழ்வுகள். ஆனால் நம் ஆண்டவர் திகிலுறாதீர்கள் என்கிறார். ஏனெனில் இவை அனைத்தும் உலகின் முடிவல்ல, மாறாக கடவுளின் திட்டம் நிறைவேறும் பாதையில் நிகழும் தற்காலிக அலைச்சல்கள். நற்செய்தியின் முக்கியமான பகுதி இங்கு வருகிறது. என் பெயருக்காக உங்களை பிடித்து இழுத்து செல்வார்கள், ஆனால் அதுவே உங்களுக்கு சாட்சியளிக்கும், வாய்ப்பளிக்கும். கிறிஸ்தவர்கள் வாழ்க்கை சிரமமில்லாத பாதை இல்லை. சில சமயம் நமது விசுவாசம் நமக்கே எதிராக தோன்றும் சூழ்நிலைகளையும் நாம் சந்திக்க நேரிடும். ஆனால் நம் ஆண்டவர் இயேசு கூறுவது தெளிவானது. அந்த தருணங்கள் தோல்வியின் அறிகுறிகள் அல்ல, மாறாக நம் விசுவாசத்தை உலகிற்கு வெளிப்படுத்தும் வாய்ப்புகள் என்று நமக்கு நம் ஆண்டவர் எடுத்துரைக்கிறார். அதிலும் அற்புதமான வாக்குறுதி ஒன்று, நான் உங்களுக்கு நாவன்மையையும் ஞானத்தையும் கொடுப்பேன் என்று. என்னை நம்பி நடக்கிறவருக்கு அவருக்கு தேவையான வார்த்தைகளையும் துணிவையும் அளிப்பேன் என்கிறார். மனிதனின் திறமையல்ல, கடவுளின் அருளாலே நமக்கு எல்லாம் ஆகிறது. அவருடைய அருள் நம்மை ஒவ்வொரு நாளும் தாங்கி நடத்துகிறது என்பதை இந்த வார்த்தைகள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. இயேசு இன்னொரு கடினமான உண்மையையும் கூறுகிறார். சில நேரங்களில் நம்மை நெருங்கியவர்களே நம்மை துன்புறுத்தலாம், ஆனால் உடனே அவர் நம்மை ஆறுதல் கூறுகிறார். உங்கள் தலைமுடி ஒன்று கூட விழாது. அதாவது எந்த துன்பமும் இறுதி அல்ல. கடவுள் நம் வாழ்க்கையை முழுமையாக காக்கின்றார். இறுதியில் இயேசுவின் அழைப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது. நீங்கள் மன உறுதியோடு இருந்தால் உங்கள் உயிரை அடையலாம். நிலைத்திருப்பது என்பது கை மூடி காத்திருப்பது அல்ல, அது தினக்கணமும் கடவுளின் நம்பிக்கை வைக்கும் தீர்மானம். சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும், எத்தனை சவால்கள் நம்மை எதிர்கொண்டு வந்தாலும், நம்மை வழிநடத்தும் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்று நம்பி நின்று கொள்வதுதான் நம்முடைய விசுவாசமும் நம்முடைய நம்பிக்கையும் ஆகும். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி நம்மை இரு இடங்களுக்கு அழைக்கிறது. ஒன்று, உலகியலானவற்றில் அல்ல, கடவுளின் வார்த்தையில் நம்பிக்கை வைப்பது. இரண்டாவது, சவால்களில் கூட சாட்சியளிக்கும் உறுதியான நிலைத்த விசுவாசத்தை பேணுவது.
இயேசுவின் வாக்குறுதி இன்னும் நம் எல்லோருக்கும் சொல்வது, நான் உங்களோடு இருக்கிறேன், நான் உங்களுக்கு சொல்வதற்கு வார்த்தை கொடுப்பேன், நான் உங்களை ஒருபோதும் கை நெகிழ விட மாட்டேன், நான் உங்களை எப்பொழுதும் காப்பேன் என்று இந்த வார்த்தை நம்மை ஆறுதல் அளிப்பது, உறுதியூட்டி நமது வாழ்க்கையை விசுவாசத்தில் நிலைக்க செய்யட்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு வலுவையும் ஆற்றலையும் ஆசிரியையும் கொடுத்து கொண்டே இருக்கிறார் என்கிற ஆழமான விசுவாசத்தில் நாம் நம்பிக்கை வைத்து ஆண்டவர் மீது நாம் ஆழமான உறுதியான அசைக்க முடியாத நம்பிக்கையை ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து காட்ட நாம் அழைக்கப்படுகிறோம். நாமும் விசுவாசத்தின் நம்பிக்கையின் எடுத்துக்காட்டுகளாக மாறுவோம். இயேசுவுக்காய் சான்று பகருவோம். ஆமென். ஜெபிப்போமாக. எங்கள் அன்பு இறைவா, இதோ இன்றைய நாளிலே நீர் எங்களுக்கு கொடுத்த அத்தனை வாக்குறுதிகளுக்கும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் பேசி இந்த நற்செய்தியிலே நாங்கள் நிலைத்திருந்து நாங்கள் இந்த நற்செய்தியின்படி வாழ்ந்து காட்டிட எங்களுக்கு அருள் புரியும். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமென். தரிசனம் உறவோடு வாழும் உள்ளங்கள் நடுவில் தெய்வம் தரிசனம். உலகாளும் தேவன் நெறி வாழும் இதயம் தெய்வம் தரிசனம். உலகாளும் தெய்வம் நெறி வாழும் இதயம் தெய்வம் தரிசனம். மறைவழியில் வளரும் இல்லங்கள் எல்லாம் தெய்வம் தரிசனம். மறைவழியில் வளரும் இல்லங்கள் எல்லாம் தெய்வம் தரிசனம். நிறைவோடு மலரும் உலகங்கள் உயிர்த்தால் தெய்வம் தரிசனம். தெய்வம் தரிசனம். தெய்வம் தரிசனம். தெய்வம் தரிசனம். தெய்வம் தரிசனம். அன்பாகி அன்பில் நிலையாகும் நெஞ்சில் தெய்வம் தரிசனம். பாகி அன்பில் நிலையாகும் நெஞ்சில் தெய்வம் தரிசனம். மெய்யாகி பொய்மை பழி நீக்கும் நெறியில் தெய்வம் தரிசனம். மெய்யாகி பொய்மை பழி நீக்கும் நெறியில் தெய்வம் தரிசனம். ஒளியாகி உலகில் இருள் போக்கும் பணியில் தெய்வம் தரிசனம். ஒளியாகி உலகில் இருள் போக்கும் பணியில்
தரிசனம். யாவும் மனித இனபேதம் ஒழித்தால் தெய்வம் தரிசனம். யாவும் மனித இனபேதம் ஒழித்தால் தெய்வம் தரிசனம். சமதர்மம் ஓங்க ஓயாது உழைத்தால் தெய்வம் தரிசனம். உரிமைகள் காக்க உயிர் தியாகம் செய்தால் தெய்வம் தரிசனம். இறையரசின் கனவு நனவாகி விடிந்தால் தெய்வம் தரிசனம். தெய்வம் தரிசனம். தெய்வம் தரிசனம். தெய்வம் தரிசனம்.